சார் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாக என்ன இருக்கு? ஏதாவது புது நியூஸ் இருக்கா? ரொம்ப பெரிய நிறைய புது நியூஸ் இருக்கு. ஆக்சுவலாக பசங்க வந்து ரொம்ப நேரமாகவே இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் இன்னும் நமக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்ருப்பீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய நியூஸை நான் ரிவீல் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 11th இருந்து இப்போ 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போவே கிக் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரீம் மார்க் எல்லாருக்குமே ஸ்டேட் போர்டில் கண்டிப்பாக 600 out of 600 தான் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக ஒரு ஃபுல் இயர் கோர்ஸ் ஒன்று உங்களுக்காகவே டிஎன்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறோம். அதை பற்றி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் பவர் டீமோட ஸ்டேஜுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடலாம். so that முழு டீமோட we want to reveal this good news to you. so let's welcome on stage our state board team. வணக்கம் தமிழன் சார். வணக்கம் மேம். ஸோ நம்ம ஸ்டேட் போர்ட் டீம் உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யாழினியன் சார் அண்ட் his team will reveal the course. எஸ். ஸோ பசங்களா, உங்களுடைய ஃபேவரட் தீ மின்னல் பேட்ச் இனிமேல் உங்களுக்கு யூடியூப்பில் மட்டும் இல்லை, உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் பெய்டு ப்ரோக்ராமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 200+ லைவ் செஷன்ஸுக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் கிளாஸஸ் டீச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு முழுக்க டீச் பண்ண போகிறது யார் தெரியுமா? உங்களுடைய வெரி ஓன் ஃபேவரட் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஷாவணி மேம் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, மேக்ஸ் ஜனஸ்ருதி மேம், தமிழன் சார் தமிழ் கிளாஸ் எடுக்க போகிறாரு, பயாலஜிக்கு உங்களுக்கு ஆஷா மேம் கிளாஸ் எடுக்க போகிறாங்க, அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபிசிக்ஸுக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக த்ரூ அவுட் த இயர் நாங்கள் உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். எவ்ரி டே உங்களுக்கு 2 hours கிளாஸ் எடுக்க போகிறோம். சண்டே ஆனால் டெஸ்ட் எழுத போகிறோம். இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வெறும் ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது. நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டு ஜேஇ மாதிரி சேலஞ்சிங்கான எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி சேலஞ்சிங்கான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு ப்ராப்பரான ஹெல்ப் நமக்கு கிடைக்கல. எங்கே போகிறது, இல்லை என்ன மாதிரி ஒரு இடத்துல போய் நான் ஜாயின் பண்ணுறது, நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட ஏற்கனவே கேட்டே இருக்கீங்க. இது உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஹெல்ப் பண்ணும். சார், இதில் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எடுப்பீங்களா, இல்லை கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எடுப்பீங்களா, புக் இன்சைடு எடுப்பீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே கடைசியில் என்ன அப்படின்னா, ஆமாம், இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட்லி எவ்ரிதிங், நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் அஸ். அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எவ்ரிதிங் வில் பி டாட் டு யூ. சரியா? ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப சூப்பராக போய் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேட்ச். சார், எங்களுக்கு என்ன ஃபீஸில் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் அப்படின்ற கேள்விக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போது அதை உங்களுக்காக ரிவீல் பண்ணுறதுக்கான டைமும் வந்தாச்சு. பசங்களா, நம்மளுடைய தீ மின்னல் பேட்ச் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் இயருக்கு இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி அட் த காஸ்ட் ஆஃப் 2,999. இப்போ இதோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன? எஸ், ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6,999. ஆனால் நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்குள்ளே யாரெல்லாம் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி, இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி அட் த காஸ்ட் ஆஃப் 2,999. ஸோ ஜஸ்ட் ஒரு 2,999 ஃபீஸ் பே பண்ணி நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமில் சூப்பராக மார்க் எடுக்கிறத இப்போவே இந்த செகண்டே என்ஷூர் பண்ணிட முடியும். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் டீச்சர்ஸ் தான் இந்த கிளாஸ் எல்லாமே எடுக்க போகிறது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டபுள் தமாக்கா ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ மைடிய பசங்களா, இப்போ உங்கள் ஃபேவரட் டீச்சர்ஸ் உங்ககிட்ட என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. வரப்போகிற எக்ஸாம் தமிழ் எக்ஸாமில் நம்ம மாஸ் பண்ணிடலாம். ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வரப்போகிற எக்ஸாமில் அடித்து மாஸ் பண்ணி தமிழில் வந்து 100க்கு 100 எடுத்துடலாம். ஸோ இனிமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்க போகிறது கிடையாது, எல்லா கொஷின்ஸுமே படிக்க போகிறோம். இன்ஜினியரிங்னு பார்த்தா கட் ஆஃப் நினச்சி பயப்படவே வேண்டாம். ஸோ கெமிஸ்ட்ரி இனிமேல் நோ மோர் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் ஃபார் யூ. எல்லா சப்ஜெக்ட்டுமே சூப்பராக படிக்க போகிறோம். Day 1லேருந்தே கன்சிஸ்டண்ட்டாக படிக்க போகிறோம். அப்புறம் என்ன பசங்களா, கிளாஸில் சந்திக்கலாம். எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.